வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பசும் வெர்ஷன் 3.0 ரிமோட் கிட்டில் FD003 டீகோடரை எப்படி மெர்ஜ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிவிட்டேன். ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டில் 3 ஜம்பர் கனெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரஸ்பாக்ஸு FD003 TX109. இந்த டீகோடரில் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஜம்பரை மட்டும் ஒரு ஜம்பர் கனெக்டர் இது போல் உள்ள கனெக்டர்லையோ இல்லை நீங்கள் சால்டர் பிட் வச்சோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ FD003 கனெக்ட் பண்ண போகிறேன். FD003க்கான ஜம்பரை கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் ப்ரோக்ராமில் 1ஆம் நம்பர் அழுத்தி பண்ணணும், 2ஆம் நம்பர் அழுத்தி பண்ணணுங்கிற எந்த இஷ்யூவுமே கிடையாது. இப்போ நான் 1ஆம் நம்பரை எதுவுமே அழுத்த தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ FD003க்கான ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். ரிமோட்டில் நார்மலாக உள்ள ரிமோட்டில் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ஆப்டிக்கல் மற்றும் கோஆக்சியலுக்கும், இந்த பட்டனில் ஆக்ஸும், இதில் 5.1 ஆர் ARC ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ FD003க்கான ஆப்டிக்கல் செலக்ட் பண்ணுற பாருங்கள். இப்போது கோஆக்சியல் இன்புட்டில் இருக்குது. FD003 கோஆக்சியலில் மறுபடியும் இதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா FD003 ஆப்டிக்கலுக்கான இன்புட் மாறிக்கும். இது ஆக்ஸ் இன்புட்டு. இந்த பட்டன் நடத்துனீங்கன்னா FD003 ARC வந்து ஒர்க் ஆகும். இப்போது கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். FD003 ஜம்பர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டீகோடர்லேருந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். 12 வோல்ட் பவர் சப்ளை. ரிமோட் கிட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதே 12 வோல்ட் பவர் சப்ளை அங்கேருந்தே கீழே வந்து சால்ட் அடித்து 12 வோல்ட் கிரவுண்டு இன்புட் கொடுத்துருக்கேன். சுவிட்சு AB கிரவுண்டு அப்படின்னு ஒரு 4 கனெக்டர் வரும். இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கீழே FD003க்கான சுவிட்சு AB கிரவுண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். TX109க்கும் அதே கனெக்ஷன் தான். இதில் FD003யில் இருக்கக்கூடிய 4 கனெக்டரை கரெக்டாக இன்சர்ட் பண்ணி சுவிட்சு AB கிரவுண்டுங்கிறத ஆர்டராக இங்கே கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்புட் செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். FD003யில் ARCயில் இருக்குது. இப்போ இன்புட் செலெக்ஷனுக்கான ஒயருங்களை அப்படியே 1 by 1 சால்டர் பண்ணுறேன். பவர் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போது கிரவுண்டுக்கான ஒயரு, பிளாக் கலர் ஒயரு, கிரவுண்ட் ஒயர் சால்டர் பண்ணிக்குவோம். கிரவுண்டு A, B, அப்புறம் ஸ்விட்ச். நாலு ஒயரும் 4 டெர்மினலில் கனெக்ட் பண்ணியாச்சு. சிம்பிள், அவ்வளோதான். ஒயரிங் முடிஞ்சது. 5.1 அவுட் வந்து பார்த்திங்கன்னா FD003 வரக்கூடிய கனெக்டரும் நம்ம பஸ்ஸனோட கனெக்டரையும் கம் பண்ணி மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். 5.1 அவுட்டை டைரெக்டாக அவுட்டு இதிலேருந்து FD003 கனெக்ட் பண்ணி நம்ம பஸ்ஸனோட பாட்டம் போர்டில் 5.1 இன்புட் இருக்கிற இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் கனெக்ஷன்ஸ். அவ்வளோதான். ஜஸ்ட்டு பவர் சப்ளை கொடுக்குறீங்க, ஸ்விட்சு AB கொண்டு வந்து AB அதுக்கான அதே ஆர்டரில் கொடுத்துட்றீங்க. 5.1 அவுட் கொண்டு வந்து 5.1 இன்ல கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுறீங்க. பவர் ஆன் பண்ணிக்கலாம். FD003யில் ARC இன்புட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. டால்பி FD003 ARCங்கிறது டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷோ ஆகும். இப்போ ஆப்டிக்கல் வந்து செலக்ட் பண்ணுறேன். கோஆக்சியல் செலக்ட் பண்ணியிருக்கேன். கோஆக்சியல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் இன்னில் இருக்கிற லைட் எரியுது.
ஏபிங்கிறத மாற்றி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஏபி மாற்றி கொடுத்ததும் அந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஏபிங்கிற கனெக்ஷன் கொடுத்துட்டேன். FT003 கோஆக்சியல் செலக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்திங்கன்னா கோஆக்சியல் இன்புட்டுக்கான லைட் எல்இடி எரியும். ஆப்டிக்கல் சேஞ்ச் பண்ணுறேன். ஆப்டிக்கல் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆப்டிக்கல் நான் எல்இடி. ஆக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆக்ஸுக்கு வந்து 3 ஒயருமே 3 லைட்டுமே எரியும். ஆக்ஸ் இன்புட் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. டீகோடர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் 5.1 இன்புட் வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கும். இப்படி தான் நீங்கள் FT003 டீகோடரை இதோட மெர்ஜ் பண்ணணும்.